திருப்பதி கோயில் பிரம்மோற்சவத்தின் பூர்வாங்க நிகழ்ச்சியான அங்குரார்ப்பணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கி 9 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பூர்வாங்க நிகழ்ச்சியான அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. கோயிலிலிருந்து எழுந்தருளிய ஏழுமலையானின் சேனாதிபதி 4 மாட வீதிகளில் ஊர்வலம் வந்து பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா என ஆய்வு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நவராத்திரி விழாவின் 2வது நாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடந்தன. திருக்கல்யாண மண்டபத்தில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பராசக்தியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாரப்பர் கோயிலில் நவராத்திரியை முன்னிட்டு தர்மசம்பர்த்தினி அம்பாள் மீனாட்சி திருக்கோலத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள நவராத்திரி கொலுவும் பலரையும் கவர்ந்தது. நீலகிரி அருகே படுகரின மக்களின் உரியடி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கோத்தகிரி அருகே கேர்பட்டா கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோயிலில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து படுகரின மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது.